ரேப் லிஸ்ட் எடுக்கிற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? இந்த பொண்ணோட அப்பா அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஆம்பளைங்களாம் சேர்ந்து அந்த கூட்டிகிட்டு ஓடினா பார்த்தீங்களா அந்த பையனோட சிஸ்டரை நிறைய நடந்திருக்குங்க. நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஒரு 3 வயசு குழந்தை தன்னுடைய அம்மாவோட அந்த குழந்தை கோயிலில் படுத்திருக்காங்க போல. அந்த 3 வயசு குழந்தைய தூக்கிட்டு போய் அந்த சின்ன குழந்தை, அந்த 3 வயசு குழந்தைக்கு என்னங்க தெரியும்? வளர்ந்த சூழ்நிலை எப்படியேப்பட்டதா இருக்கும்? அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போதே எனக்கு இதை பற்றி பேசுறதுக்கே எனக்கு வாய் கூசுது. லைக் அந்த அளவுக்கு விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும்னா நம்ம மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதன் மாடி. நம்ம நாட்டில் எதுக்கோ லிஸ்ட் எடுத்து பார்த்துருக்கோங்க. ஓட்டர் ஐடி லிஸ்ட்டு, இந்த மாதிரி நிறைய லிஸ்ட்டை பார்த்துருக்கோம். ஆனால் நம்ம இப்போ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம்னா ரேப் லிஸ்ட், அதாவது இப்போ ரீசனாக நடந்த ரேப் லிஸ்ட்டை எடுக்கிற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? சொல்லும் போதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ வேதனையாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக அந்த கொல்கத்தா கேஸ்க்கு அப்புறம் சரி அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம், அதை பற்றி ஆர்டிக்கல் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ ரீசெண்டாகவே இத்தனை நடந்திருக்கா? நிறைய நடந்திருக்குங்க. நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஸோ அதுலேருந்து நான் சிலதை தான் எடுத்து இப்போ உங்ககிட்ட பேசலாம், உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்திருக்கேன். அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் ஒரு பையன் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு ஓடிருக்கான். அந்த பொண்ணோட அப்பா அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஆம்பளைங்களாம் சேர்ந்து அந்த கூட்டிகிட்டு ஓடினா பார்த்தீங்களா அந்த பையனோட சிஸ்டரை கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. கேட்டால் ரிவெஞ்சு. அவருக்கும் ஒரு பொண்ணு இருக்குல்ல, இத்தனைக்கும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணம் ஆன பொண்ணை ரிவெஞ்சுக்காக கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. இது நடந்தது என்னவோ May 1 நடந்திருக்கு. ஆனால் அவங்க ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டாக லைக் ஒரு 4 to 5 டேஸ்க்கு முன்னாடி தான் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களால அந்த வெளியில் அதை சொல்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர்லேயே நம்ம ஊரில் இங்கே பக்கத்தில் நடந்திருக்கு. அவங்க சென்னையில் படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு அந்த பொண்ணு சென்னையில் படிச்சிருக்காங்க. லீவுக்காக அவங்க சொந்த ஊர் போயிருக்காங்க. போன இடத்துல அவங்களோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது இவங்களும் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்பி போயிருக்காங்க. போன இடத்துல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து மொத்தம் 3 பேர் குடிச்சிட்டு பாட்டிலோட கத்தி வச்சுட்டு அந்த பொண்ணை ப்ரூட்டலாக ரேப் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணை அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பொண்ணோட நம்பிக்கையை அந்த அளவுக்கு வீணாக்கி அவனோட செயல் எவ்வளோ கேவலமானதாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி செயல்கள்லாம் அடுத்தடுத்து நடக்கும்போது லிட்டரலாக பொண்ணுங்களுக்கு அந்த மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, பசங்கனாலே நம்பக்கூடாது, பசங்களால இப்படிப்பட்டவங்கள தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடுது. ஸோ அப்படி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தாங்க எனக்கு அப்படியே அதை நினைக்கும் போதே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு 3 வயசு குழந்தை தன்னுடைய அம்மாவோட அந்த குழந்தை கோயிலில் படுத்திருக்காங்க போல். 2 மணிக்கு யாருன்னே தெரியல. அந்த அன்ஐடென்டிஃபைடு மேன் தான் அது. இன்னும் அது யாருன்னு தெரியல. அந்த 3 வயசு குழந்தைய தூக்கிட்டு போய் ரேப் பண்ணி துணியை சுற்றி இல்லை மாதிரி ரேப் பண்ணி எங்கேயோ போட்டு போயிருக்காப்புல. இது மறுநாள் காலையில் ஒரு 6:30 மணிக்கு ஒரு லேடி கடை போடும்போது அந்த குழந்தைய பார்த்து உடம்பு ஃபுல்லாக காயங்களோட அந்த குழந்தைய கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 3 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? இதோட தொடர்ந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் 3 வயசு பொண்ணை ரேப் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான், அதாவது அப்யூஸ் பண்ணியிருக்கான். அந்த 9 வயசு பையனுக்கு என்னங்க தெரியும்? அவன் ட்ரை பண்ணியிருக்கான்னா அவன் வளர்ந்த சூழ்நிலை எப்படியேப்பட்டதாக இருக்கும்? அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போதே எனக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. யோசிச்சு பாருங்க. அது கூடவே இன்னொரு இடத்துல அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில் ஒரு வேன் டிரைவர், அவருக்கு வயசு 30 இருக்கும். இந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணு 3 வயசு தான் அந்த பொண்ணுக்கு ரேப் பண்ணியிருக்காரு. அந்த சின்ன குழந்தை, அந்த 3 வயசு குழந்தைக்கு என்னங்க தெரியும்? இந்த மாதிரி பண்ணுறப்ப அவன் கொஞ்சம் கூடவா யோசிக்க மாட்டான்? நமக்கும் ஒரு குழந்தை இருக்குது, நமக்கும் ஒரு பொண்ணு இருக்கும், நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்களும் இப்படி தானே வளர்ந்து வந்திருப்பாங்க, நம்ம இப்படி பண்ணுறோமே, கொஞ்சம் கூட அவன் மனசு அதை யோசிச்சிருக்காது. அந்த குழந்தை அதுக்கப்புறமா அவங்க அப்பாவை பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு என்ன தோணும்? லிட்டரலாக அவங்க அப்பாவையும் அதே மாதிரி தானே அந்த குழந்தை அந்த மைண்டில் ஆம்பளைங்களால இவ்வளோ தானே அப்படின்ற மாதிரி தோணாது அந்த குழந்தைக்கு? ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த சின்ன குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு? இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் ஒரு டாக்டர், அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பேஷண்ட்
2 பேரை அதே ஹாஸ்பிட்டல் கேம்பஸ்லேயே வந்து ரேப் பண்ணியிருக்காரு. உடம்பு சரியில்லைன்னு நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போகிறோம். அந்த டாக்டரே இப்படி ஒரு செயலை செய்கிறாங்க அப்படின்னா, இது எப்பேற்பட்ட ஒரு செயலாக இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். இதே லிஸ்ட்லேயே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷில் ஒரு அப்பா தன்னுடைய 13 வயசு பொண்ணை ரேப் பண்ணியிருக்காரு. ஒரு அப்பா தன்னுடைய பொண்ணை ரேப் பண்ணியிருக்காரு. இதை கேட்கவே எவ்வளோ நாராசமாக இருக்குது தெரியுமா? நம்ம நாட்டில் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு தெரியும் போதே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா மது போதையில் இருந்திருக்காரு. ஏன் போதையில் இருந்தால் தான் பொண்ணுக்கும் வித்தியாசம் தெரியாதா? தான் பொண்ணாக இருந்தாலும் ஊரான் பொண்ணாக இருந்தாலும் ஒரு ரேப் பண்ணும்போது தப்பு தானே. ஆனால் அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கூடவா அது சரி ஓகே மது போதையில் அந்த ஒரு காரியத்தை செஞ்சுட்டாரு. அதுக்கப்புறம் அவரோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் எனக்கு தெரியல. அவர் வேணுனே செஞ்சாரா, இல்லை அவர் மது போதையில் தெரியாமல் தான் செஞ்சாரா தெரியல. பாருங்க, ஆக்சுவலாக லிஸ்ட்டு போயிட்டே தான் இருக்கு. நான் இதுலேருந்து சில விஷயம் மட்டும்தாங்க எடுத்து பேசியிருக்கேன். சில இடத்துல நடந்த சில விஷயம் மட்டும் தான் நான் பேசியிருக்கேன். இன்னும் பேசாத விஷயம் நிறைய இருக்குது. அண்ட் இன்னும் சில விஷயங்கள்லாம் இதை பற்றி பேசணுமா, பேசுகிறதுக்கே எனக்கு வந்து வாய் கூசுது. அந்த அளவுக்கு விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி பேச வேணாம் அப்படின்றதெல்லாம் விட்டுட்டேன். நான் சில விஷயம்லாம் விட்டுட்டேன். நான் ஒன்றே ஒன்று தாங்க சொல்கிறேன். இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும்னா தண்டனைகள் கடுமையாகணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் இதுக்கான தீர்வு கிடைக்கும். நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தாங்க, நம்ம இந்த பிரச்சனை, இந்த கொல்கத்தா இந்த லேடி டாக்டர் பிரச்சனையில் நம்ம எந்த ஒரு ரிசல்ட்டை எந்த ஒரு தீர்வு நம்மளுக்கு கிடைக்குதோ இதை வச்சு தான் அடுத்த வர சந்ததிகள் இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்களா இல்லை பண்ண மாட்டாங்களான்றது நம்மளால் தீர்மானிக்க முடியும். இதில் நம்ம விட்டோம்னா இது திரும்ப கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். இதில் ஒரு ஸ்ட்ராங்கான பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு அந்த யார் பண்ணாங்களோ அவங்களுக்கு கிடைச்சா மட்டும்தான் இது அடுத்து கண்டினியூ ஆகாமல் இருக்க நம்ம வழி செய்ய முடியும். சரி, இதுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒன்றே ஒன்று தாங்க சொல்லுவேன். மைனர் குஞ்ச சுட்டுட்டேன்.